1 மணி நேரமாக நீடிக்கிறது அமித்ஷாவுடனான ஆலோசனை குருமூர்த்தி வீட்டில். பாஜக தமிழ்நாடு அலுவலகமான கமலாலயத்திற்கு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் விரைந்திருக்கிறார் விருப்ப மனு தாக்கல் செய்வதற்காக. இது குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் ரவீந்திரன் சார், சொல்லுங்கள். கமலாலயத்தில் நயினார் நாகேந்திரன் விருப்ப மனு தாக்கல் செய்யும் இதே வேளையில் ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டில் அண்ணாமலை மத்திய உள்துறை அமைச்சருடன் இருக்கிறார். ஆக விரைவில் நயினார் நாகேந்திரன் தான் பாஜக மாநில தலைவர் என்ற அறிவிப்பு வெளியாகும் என நாம் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நயினார் நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது போட்டியின்றி தான் அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். பொதுவாக பாஜக தலைவர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவதுதான் வழக்கம். அந்த வகையில் தமிழ்நாட்டின் பாஜக மாநில தலைவரும் நயினார் நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய பட்சத்தில் அவர் ஒருவர் தான் வேட்புமனு தாக்கல் செய்வார். போட்டியின்றி அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றுதான் தெரிய வருகிறது. காரணம், 10 வருடம் அந்த கண்டிஷன் என்பது அண்ணாமலைக்கு ரிலாக்ஸ் செய்யப்பட்டது. இதுபோல் மற்ற பல தலைவர்களுக்கும் இங்கு பல மாநிலங்களில் ரிலாக்ஸ் செய்யப்பட்டிருக்க சூழ்நிலையில் நயினார் நாகேந்திரனுக்கும் அந்த கண்டிஷன் ரிலாக்ஸ் செய்யப்பட்டு நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உறுதியாகிறது என்றே தெரிகிறது. சார், சொல்லுங்கள். நயினார் நாகேந்திரன் 10 ஆண்டு கால அடிப்படை உறுப்பினர் இல்லாத போதும் கூட அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார் என தெரிவித்திருக்கிறீர்கள். இதை நாம் எப்படி பார்க்கலாம்? அடிப்படை உறுப்பினர் 10 ஆண்டு காலம் இருக்க வேண்டும் மற்றும் 3 பருவ தீவிர உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது நேற்று பாஜக தரப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில். 2017இல் அதிமுகவிலிருந்து வந்தவர் தான் நயினார் நாகேந்திரன். ஆக இந்த அதிமுக பின்புலத்தை கொண்டிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜக அதிமுக கூட்டணியின் அடித்தளமாக பார்க்கலாமா? ஆம், பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாளர் தான் நயினார் நாகேந்திரன். அவர் எடப்பாடியுடன் பேசி கூட்டணி முடிவு செய்வேன் என்றெல்லாம் கூறியிருந்தார். ஆனால் எடப்பாடி மிகப்பெரிய டஃப் பார்கெய்னர். ஆனால் பாஜகவை பொறுத்தவரையில் எடப்பாடி 120 சீட்டு நின்றால் 60 சீட்டு நிற்க வேண்டும். பலத்தின் அடிப்படையில் பங்கீடு இருக்க வேண்டும். அதில் பாஜக தலைவர்கள் நயினார் நாகேந்திரன் உட்பட விட்டுக் கொடுக்காமல் பாஜகவினுடைய இடத்தை பெறுவார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். அது எப்படி என்பதை நாம் போகதான் பார்க்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி ஆப்ஷனை ஓபன் பண்ணி இருக்கிறார். கூட்டணி என்று இன்று டிக்ளேர் செய்வாரா மாட்டாரா என்பது இனிமேல் தான் தெரிய வரும். சார், நேரலையில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் சார். ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திப்பு நிகழ்த்தி வரும் வேளையில் செய்தியாளர்கள் சந்திப்பு தள்ளி போகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன். லட்சுமணன், சொல்லுங்கள். 1 மணி நேரத்திற்கும் மேலான இந்த சந்திப்பு செய்தியாளர்கள் சந்திப்பை தள்ளி போடுவதற்காக வாய்ப்பு இருக்கிறதா? செய்தியாளர்கள் சந்திப்பு எப்போது நடைபெறும்? தமிழகத்திற்கு 2 வந்துள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷா தொடர்ந்து இன்று சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் 12 மணி அளவில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக நேற்றே அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இன்று செய்தியாளர் சந்திப்பானது 1 மணி நேரம் கடந்தும் இன்றும் தொடங்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர் தொடர்ந்து ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை, அதாவது ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் தற்போது இருக்கிறது. குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தல் மற்றும் கூட்டணி மேலும் அடுத்த கட்ட கட்சி வியூகங்கள் குறித்தும் தொடர்ந்தும் இந்த ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கடந்த ஒரு மணி நேரமாக இந்த ஆலோசனையானது அவருடைய வீட்டில் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. அந்த ஆலோசனை அடிப்படையில் தான் தற்போது இந்த செய்தியாளர் சந்திப்பானது 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெறவில்லை குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக 12 மணிக்கு சொல்லியிருந்த இந்த செய்தியாளர் சந்திப்பானது
அதாவது 1:30 2 மணி அளவில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருப்பதாகவும் 2 மணி நேரம் அளவு தள்ளி வைக்கப்பட்டு இந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருப்பதாக தற்போது கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுக பாஜக கடந்த ஒரு 3 வருடங்களுக்கு முன்பாக கூட்டணி இருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் அந்த கூட்டணியை அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தொடர்ந்து பல்வேறு கட்ட ஆலோசனைகளானதும் நடைபெற்று வந்தது. அந்த வகையில் தான் தமிழகத்திற்கு 2 நாள் பயணமாக வந்துள்ளார் தற்போது மத்திய அமைச்சர் அமித்ஷா. தொடர்ந்து நேற்று கூட பல்வேறு முன்னாள் அதிமுக அமைச்சர்களை சந்தித்து தொடர்ந்து இந்த கூட்டணி குறித்தும் பேசியதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து பாஜக நிர்வாகிகள் மற்றும் முக்கிய கட்சி தலைவர்களை சந்தித்தும் தொடர்ந்து பேசி வருகிறார். அது மட்டுமல்லாமல் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையிடம் கூட தொடர்ந்து ஒரு 20 நிமிடங்களுக்கு மேலாக மத்திய அமைச்சர் அமித்ஷா தொடர்ந்து இந்த தலைவர் பதவி யாருக்கு கொடுக்கலாம் என்பது குறித்தும் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்பொழுது பார்த்தப்பட்டால் கடந்த 1 மணி நேரமாக ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் இந்த கட்சி பணிகள் குறித்தும் கட்சியோட உள்கட்சி பிரச்சனை குறித்தும் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் எடுப்பது குறித்தும் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்த ஆலோசனையானது இன்னும் அரை மணி நேரம் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை முடிந்த பிறகு 2 மணிக்கு மேல் செய்தியாளர்கள் சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்ள இருப்பதாக ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த செய்தியாளர் சந்திக்கும் இடத்தில் பார்த்தோம் என்றால் 8க்கும் மேற்பட்ட நாற்காலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 8க்கும் மேற்பட்ட நாற்காலிகளில் பாஜக முக்கிய நிர்வாகிகளும் மற்றும் அதிமுக முக்கிய நிர்வாகிகளும் இந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இதுவரைக்குமே அதனை உறுதிப்படு செய்யவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த செய்தியாளர் சந்திப்பில் பொறுத்தவரையுமே இந்த அதிமுக பாஜக கூட்டணி குறித்தும் தொடர்ந்து அவர் பேச இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த செய்தியாளர் சந்திப்பில் பார்த்தோம் என்றால் அந்த கட்சி பணிகள் அடுத்த கட்டமாக எப்படி கொண்டு செல்வது, மேலும் இந்த பாஜக மாநில தலைவர் பதவி யாருக்கு கொடுப்பது என்பது குறித்தும் முக்கிய முடிவுகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு பிறகு இந்த செய்தியாளர் சந்திப்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது மத்திய அமைச்சர் அமித்ஷா வெளியிடப்பட்டதாகவும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்.